ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சண்டே என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து சிக்கன் பிரியாணி கேட்டாங்க. இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, சிக்கன் நல்லா எடுத்து வந்து நல்லா கழுவி வச்சாச்சு. சிக்கன் எல்லாம் குக்கர்ல தான் செய்ய போறோம் இன்னைக்கு. ரோகிணி, இன்னைக்கு பிரியாணி. ஹை ஜாலி. பிரியாணி செஞ்சுட்டு கிரேவி செய்ய போறோம். நான் எக் வந்து வேக வைக்கணும். ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு ரெடி பண்ணி தாளிச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? மோகனாக்கு கிரேவினா ரொம்ப பிடிக்கும், பிரியாணினா இன்னும் ரொம்ப பிடிக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அவ எல்லா சண்டேவும் பிரியாணி தான் கேட்பா. நாங்க எப்பயுமே பிரியாணிக்கு வந்து கடுகு நான் போடுவேங்க. ஒருத்தர் போட மாட்டாங்க கடுகு, நான் கடுகு போட்டுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவைப்படுற பிரியாணி இலை, ஏலக்காய், இந்த மாதிரி அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஓட்டுபடம் இப்போ இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யறப்ப ஆயில் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாப்பா என்ன பண்றா? வெளியே விளையாண்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காலையிலேயே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், மறந்துட்டேன், சாரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வீட்லயே செஞ்சீங்களாமா? பேக்ல இருக்கிறதெல்லாம் வாங்க நல்லா இருக்காது, வீட்டுலதான் எப்பயுமே செஞ்சுக்கணும். இஞ்சி பூண்டு தான் அதிகமா இருக்கணும். பூண்டு அதிகமா போட்டுக்கணும், இஞ்சி கம்மியா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்திருக்கு, அப்பதான் நல்லா இருக்கும் பிரியாணி. எப்பயுமே நல்லா பழுத்த தக்காளியா இருந்தாதான் நல்லா இருக்கும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு. இப்போ லைட்டா அப்படியே குத்தி விட்டோம்னா நல்லா தக்காளி வெந்துடும் எண்ணெயில. புதினாலாம் போட மாட்டீங்களா? போடணும், தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி தழை ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கேன்.
அப்பயே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாவே நல்லா ஸ்மெல் வரும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நாம இப்போ புதினாவும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்ப வந்து சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், இப்ப இது வந்து இதெல்லாம் கலந்துக்கலாம். அது கூட வந்து தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்குது, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குதுல்ல, கிரேவி மாதிரி. இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அம்மா, தயிர் போடுறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? தயிர் விட்டா நல்லா இருக்கும். இதெல்லாம் எது கேக்குற? இதெல்லாம் கேள்வி எது கேக்குற? நீ நார்மலா மத்த இடத்துல எதுக்கு இறங்குது வாடாப்பா. இப்ப கழுவி வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கலாம். இன்னைக்கு சிக்கன் கிரேவி இருக்கா? இருக்கு. சிக்கன் கொஞ்ச நேரம் வேகட்டும். சாப்பிடுவேன். வேகவே இல்லை, இப்பயே எடுத்து சாப்பிட்டு. இந்த பக்கம் அடுப்புல கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு எப்படி பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு.
வந்து கிரேவிக்கு மிளகாய் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கிரேவிக்கு. வெங்காயம் வேகட்டும். இதுக்குள்ள நம்ம இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் பிரியாணிக்கு. தண்ணி வந்து இப்ப நான் 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். சாப்பாட்டு அரிசி 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 3 4 5 6 7 8 தாமா சொன்னீங்க. இன்னொன்று சேர்த்து ஊற்றிக்கலாம். ஏன் பழைய அரிசி, அதனால உனக்கு கொஞ்சம் சேர்த்து ஊற்றியாச்சு. இங்கே வெங்காயம் வேற வதங்கிருச்சு. சிக்கனை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். போட்டாதான் கொஞ்சம் வதங்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரோகிணிவா நம்ம தோட்டத்துல பூ பறிச்சுட்டு வந்துடலாம். பெரிய தோட்டம்லாம் இல்லைங்க எங்களுது. ஒரு மல்லிப்பூ செடி வச்சிருக்கோம், ரோஸ் செடி ரெண்டு வச்சிருக்கோம், அப்புறம் அங்க ஒரு செடி பூச்செடி வச்சிருக்கோம். இது வந்து மிளகாய் செடி. இங்க பாருங்க, இங்க ஒரு மிளகாய் செடி இருக்கு, புதினா வச்சிருக்கோம், கீரை இதெல்லாம் வச்சிருக்கோம். பாருங்க பூ பூத்துருக்குது அழகா. இங்க ஒண்ணு இருக்கு பூவு பாருங்க. இங்க ஒரு பூ, ரெண்டு பாப்பாவுக்கு ஆளுக்கு ஒரு பூ வச்சிட வேண்டியது அன்னைக்கு. பூ பாருங்க அழகா இருக்கு. சரி, நம்ம பிரியாணி ஆயிடுச்சு, நாம போய் சாப்பிடலாம். பிரியாணி ரெடி. இங்க வைக்கலாம்.
ரெடி ஆயிடுச்சா? ரெடி ரெடி. கிரேவி, எக்கு எல்லாமே ரெடி. ரெடியா? சரி. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். சூப்பரா இருக்குங்க பிரியாணி. பிரியாணி, எக்கு, சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டில் நீங்க செஞ்சு பாருங்க பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. உங்க சண்டே ஸ்பெஷல் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.